ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆலிவ் தீர்க்க தரிசன ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் நெருக்கம், பாடுகள், இக்கட்டு, வேதனை, வியாதி, வறுமை இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை காண விடாதபடிக்கு நொறுக்கி போடுகிறது. குறிப்பாக நம்முடைய கவலை நம்மை அப்படியே எதுவும் செய்ய விடாமல் ஆக்கி விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் நெகேமியா ஒரு துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறான். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதையும் அதன் மதில்கள் சுட்டெரிக்கப்பட்டதையும் அவன் கேள்விப்படுகிறான். அவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. அதை திரும்ப எழுந்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆட்களை எழுப்புகிறான். அவனுக்கு ராஜாவினுடைய கண்களில் தயவை கர்த்தர் கட்டளையிட்டான். ஆனாலும் அந்த வேலையை அவன் செய்து கொண்டு இருக்கும் அந்த சமயத்தில் அவனை வேதனைப்படுத்தி பேசுவதற்கென்று அநேக கடிதங்களை எழுதி அவனை மனம் வடிவாக்குவதற்கென்று சன்பல்லாத்து, தோபியா என்று அநேகர் எழும்பினதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் மகா பெரிய ஒரு கூக்குரலின் சத்தம் நெகேமியாவின் காதுகளிலே விழுகிறது. அது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின்படி, அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் இஷ்டமானபடியே எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய மிருக ஜீவன்களையும் நாங்கள் வழிநடத்தி போக முடியவில்லை. அதற்கு மாறாக எங்கள் மீது அதிகாரியாக வைத்த ராஜாக்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி நடந்தது என்று பார்த்தால், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதென்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். இங்க முதலாவது அவர்கள் கடன் வாங்குகிறார்கள், அது தானியத்தை. வேறு சிலர் எங்கள் நிலங்களை, எங்கள் திராட்சை தோட்டங்களை, எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானம் வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கணும்னு சொல்றாங்க. அடமானம் வைக்கிறார்கள், கடன் வாங்குகிறார்கள், அடமானம் வைக்கிறார்கள். சிலர் ராஜாவுக்கு தீர்வு செலுத்த முடியலைன்னு சொல்லி நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்களின் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம், அடகு வைக்கிறாங்க. இப்படி அதன் மேல பணத்தை வாங்கி இப்படி வட்டிக்கு மேல வட்டி கொடுக்க முடியாமல், அதை மீட்க முடியாமல் அவர்கள் திணறி வேதனைப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாக என்ன நடக்கிறது என்றால், அவர்களுடைய குமாரர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அருமையான ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக போதும் என்கிற அளவிற்கு வசதியோடு வாழ்ந்து வந்தவர்கள். திடீரென்று ஒரு நாள் அவருடைய தகப்பனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததின் நிமித்தமாக எல்லா பணத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு வேறு வழி இல்லாமல் நிலத்தையும் பணத்தையும் அவர்கள் வாங்குவதற்காக எல்லாவற்றையும் அடகு வைத்தார்கள். வட்டிக்கு மேல வட்டி வாங்கினார்கள், ஸ்பீடு வட்டி வாங்கினார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆப்ரேஷன் செய்து அவர் வீட்டுக்கு வந்தார். வருமானத்துக்கு ஒரே வழி அவர் மாத்திரம்தான். அவரும் வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. யாருமே வருமானம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பம் மிகுந்த வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டது. இவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து பணம் வைத்திருப்பார்கள் சாப்பாட்டிற்காக. ஆனால் அதையும் பிடுங்கி எடுப்பதற்காக வட்டிக்காரன் வாசற்படியில் நின்று, என்ன வைத்திருக்கிறாய் கொடு, இடத்தில் என்ன இருக்கிறது கொடு என்று சொல்லி வாங்கிவிட்டு போகிறான். நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வாழ்வதற்கு எங்களுக்கு வழி இல்லை.
சாவதற்கும் பயமாக இருக்கிறது. ஏதாவது செய்வீர்களா என்று சொல்லி அவர்கள் என்னை கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காத ஒரே காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனைகளை நாம் சமாளிக்க வேண்டியதா வந்துட்டு. அவர்கள் சொல்லும்போது அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. எங்களுக்காக ஜெபிப்பீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த கட்டுகள், இந்த பாடுகள், இந்த இக்கட்டில் இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன். அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். ஒரு சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி அதை சரி செய்ய வேண்டும் என்று அவர்களோடு சொல்ல சொன்னார். அதை நான் அவர்களுக்கு சொன்னவுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு உபவாசித்து என்னோடு இணைந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் சொன்னபடி அந்த 4 மாதத்திற்குள்ளாக மாபெரும் அற்புதம் அவர்களுக்கு நடந்தது. அவர்களுடைய பழைய சொத்து ஒன்று அவர்கள் அண்ணன் வசமாக இருந்தது. அதை அவங்க அண்ணன் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு கோடிக்கணக்காக வந்தது. அதை வைத்து அவர்கள் எல்லா கடனையும் அடைத்து விட்டார்கள். நிம்மதி பெருமூச்சுடன் வாழ்கிறார்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானபடி அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஆம் அருமையானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிற பணியிலே நாம் இருக்கிறோம். ஆனால் மகா இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோமே, நாம் என்ன செய்வது, இதற்கு என்ன வழி என்று சொல்லி நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவை எல்லாம் எப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கு, இந்த காரியெல்லாம் இப்படி இருக்குது. வேதனைக்குரிய ஒரு விஷயம். நாங்கள் எங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். எங்கள் பணம், நகை, பொருள் எல்லாம், மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். ஒன்று கூட எங்களுக்கு மிஞ்சவில்லை. கண்ணீர். சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இரவில் படுக்கைக்கு சென்றால் நான் கண்ணீர் தான் என் படுக்கையாக இருக்கிறது. நான் கண்ணீரால் என் தலையனை நினைக்கிறேன். தூக்கம் வருவதில்லை, சாப்பிட மனதில்லை. என் வேதனை அவ்வளவு கொடியதாக இருக்கிறது. என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. நான் திக்கற்றவனாக உணர்கிறேன். என் குடும்பம் எப்படி ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நிச்சயமாக விடுதலையை உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் கடன் பிரச்சனை, போராட்டம், அந்த வட்டி, இது எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை என்ன? இந்த உடன்படிக்கையை நாம் சரி செய்து கொண்டால் இதை எல்லாவற்றையும் நாம் சீர் செய்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நெகேமியா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அநேக தடவை நம்ம செய்கிற தவறு என்னன்னா, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, அவங்க நம்ம பிள்ளைய கேட்குறாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம கொடுக்கலாம், அவங்க நம்ம பக்கம் வந்துடுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு நாம் கலப்பு திருமணம் செய்கிறோம். அது மிகவும் தவறு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. யார் ஒருவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படவில்லையோ, அவர்களை நாம் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அது மிகுந்த பாரமாகவும் வேதனையாகவும் மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதை நாம் வெறுத்து விட வேண்டும். அப்படி ஒரு இணைப்பு நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் இணைக்கப்பட வேண்டும். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கர்த்தரின் கற்பனையில் சகல நீதி நியாயங்கள் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு
அவைகளின்படி செய்வோம் என்று அவர்கள் முதலாவது தீர்மானம் எடுக்கிறார்கள். முதலாவது அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? கர்த்தரின் கட்டளைகளின்படி நியமங்களின்படி சகல விதமான நீதி நியாயங்களையும் கை கொண்டு நடப்போம். நெகேமியா 10:29 அது சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சகல நீதி நியாயங்களையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும். அவர் சொன்ன நியமங்களையும் கை கொண்டு நடக்க வேண்டும். சகல நீதி நியாயங்களையும் கர்த்தர் நமக்கு சொன்னபடி நாம் நடக்க வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக, வேறு அந்நிய ஜாதியாரோடு நாம் சம்பந்தம் கலந்து கொள்ள கூடாது. அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வேண்டவே வேண்டாம். எனக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரரை தெரியும். அவருக்கு எல்லாமே கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதுமே ஒரு பிசினஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வேதத்தை எடுத்து வாசித்து விட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு அவர் செய்து கொண்டு இருந்தார். திடீரென்று இவருக்கு பணம் தேவைப்பட்டது. அவருடைய நண்பர் ஒருவர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருக்கிறதை இவர் கேள்விப்பட்டு, அவரோடு நாம் கேட்டால் அவர் கொடுப்பார் என்று சொல்லி கொஞ்சம் நட்பு வைக்க ஆரம்பித்தார். அந்த நட்பு அதிகமான உறவை கொண்டு வந்தது. இவர் அங்க போக அவர் இங்க வர, கடைசியாக அவர்கள் செய்கிற இந்த விக்கிரக ஆராதனைக்கு அவர் கூப்பிட்டார். இவர் எப்படியாவது அங்கு பங்கு பெற வேண்டும், அல்லது அவர் பணம் எனக்கு தரமாட்டாரே என்று சொல்லி இவரும் போய் அந்த விக்கிரக ஆராதனையில் பங்கு பெற்று வீடு வந்து சேரவில்லை. பிரியமானவர்களே, அடி மேல அடி விழுந்தது. எல்லாவற்றையும் அவர் இழந்து நின்றார். நடுத்தருவுக்கு வந்தார். நீ யாரை தேடி போனாய்? இது சகலமும் நான் உனக்கு கொடுத்தேன், ஆனால் சாதாரண ஒரு மனிதனை நம்பி நீ போய்விட்டாயே என்று சொல்லி கர்த்தருடைய கோபம் அந்த மனிதர் மேல் எழுந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். பிரியமானவர், ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். அந்நியர்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கலாம். தேவனை அறியாதவர்களோடு, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை சங்கரிக்க ஒரு நொடி ஆகாது. ஒருவேளை சங்கரிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நடுத்தரில் நின்று கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் மறுபடியும் தேவனுடைய திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளின்படி நடப்பேன். உமக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு நான் சேர்ந்து இருக்கவே மாட்டேன். நானும் அவர்களை முழு பகையாய் பகைக்கிறேன் என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, நெகேமியா 10:31 தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளை கொண்டு போறது இந்த மாதிரி எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். பிரியமானவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உன் வீட்டில் இருக்கிற வேலை ஆட்கள் கூட அந்த நாட்கள்ல வேலை பார்க்க கூடாது. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமும் திட்டமுமாய் இருக்கிறது. அவருடைய கட்டளையின்படி அது ஒன்றாக இருக்கிறது. புரிகிறதா? 10 கற்பனையில் ஒன்று அது. அப்போ நாம் அதை அலட்சியப்படுத்துகிறோம். என்ன பண்ணுகிறோம்? ஆலயத்துக்கு போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நாமளும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சமையல் வேலையில பிஸியாக இருக்கிறோம். ஏன் கேட்டால், அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அதனால நான் அவ்வளோ துணியை துவைக்க வேண்டியது இருக்குது, அதனால நான் எல்லாவற்றையும் சரி பண்ண வேண்டியது இருக்கிறது. வீட்டு வேலைகளெல்லாம் அந்த ஒரு வாரத்துக்குரிய எல்லா வேலையும் நான் அப்பதான் பார்க்குறேன். எனக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு நேரம் கிடையாது இப்படி சொல்லிவிட்டு, அது மாத்திரம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அன்னைக்கு தான் மும்முரமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தானே லீவுனால. அப்போ மற்ற கணக்கு வழக்கில் பார்க்கறது, அவனை பார்க்கறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. பிரியமானவர்கள், தேவன் அதை அருவருக்கிறார். உங்களுடைய பிஸ்னஸ் நின்றுரும். உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது. தேவனை தேடாமல், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காமல் நீங்கள் என்னதான் நீங்கள் செய்தாலும் அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. துக்கம், மகா கொடிய துக்கம். உங்கள் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, உங்கள் மனசுல நிம்மதி இல்லை. காரணம் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்தோம், அந்நியர்களோடு இணைக்கப்பட்டோம், ஆலயத்துக்கு போவதை மறந்தோம். அதுவும் சிலர் பிரசங்கம் ஆரம்பித்த பிறகு போவார்கள். அப்படி அவர்கள் ஆலயத்தை அலட்சியப்படுத்துகிறதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ட்ரெயினை பிடிக்க போனா 1 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் அங்க போய் நின்று கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லை. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். நான்காவதாக அவர்கள் எடுத்துக்கொண்டது நெகேமியா 10:32-33 குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு வருஷத்துல 1/3 நாங்க என்ன செய்வோம்? கொடுப்போம். எங்களுடைய வருமானத்தில் 1/3 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறது.
நெகேமியா 10:34 இப்படியாக சொல்லி, நாங்கள் காணிக்கைகளை தேவனுக்கு கொடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெகேமியா 10:35-36 எங்கள் முதற் பலன், முதற்கனி, முதல் வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் கொடுப்போம். எங்கள் குமாரர்கள், எங்கள் குமாரத்திகள், நாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் முதற் பலனை தேவனுக்கென்று நாங்கள் கொடுப்போம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய தலையீற்றை தேவனுக்கு கொடுக்கிறோமா? முதற் கனியை தேவனுக்கு கொடுக்கிறோமா? அதைத்தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல அதை நாம் செய்வோமா? தசம பாகம் எப்படி கொடுக்கிறோம்? நெகேமியா 10:37 சொல்லப்பட்டிருக்கு தசம பாகத்தை குறித்து. இன்னைக்கு எத்தனை பேர் தசம பாகம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் சபைக்கு? அது மிக மிக முக்கியமான ஒன்று. தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்க மிருக ஜீவன்களின் தலையீட்டானாலும் சரி, நம்முடைய முதற் பேரானாலும் சரி, அதை நாம் தேவனுக்கு என்று கொடுக்க மறந்து போகவே கூடாது. டோட்டல் அமௌண்ட்ல 1/3 வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். காணிக்கையை மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் காணிக்கையை கொண்டு வா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இது நடந்தது? இந்த துக்கம் மகா கொடியதா இருக்கிறது. என்னால முடியல, வாழவும் முடியல, சாகவும் முடியல. சிலருடைய நோய், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்க நோயை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த நோயினால நான் அவதிப்படுகிறேன், எப்பொழுது இது எனக்கு வேதனை கொடுக்கும் என்றும் தெரியாது. திடீரென்று ராத்திரி எனக்கு வலிக்கிறது, திடீரென்று பகல்ல எனக்கு அந்த வலி வந்து விடுகிறது. இப்படி வரும்பொழுது என்னுடைய மனம் வேதனைப்படுகிறது. நான் செத்து விடலாம் என்று நினைக்கிறேன். எத்தனை முறை டேப்லெட்ஸ் போடுவது, எத்தனை முறை இன்ஜெக்ஷன் போடுவது, எத்தனை முறை நான் வேதனை அனுபவிக்கிறேன். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று அழுது கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்க கவலைக்கு ஒரு முடிவு வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இறங்கி வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்பாவுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை தொட போகிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். நான் ஜெபித்தேன், கர்த்தாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்க பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை மாற வேண்டும், வியாதி மறைய வேண்டும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், வீடு கட்ட முடியாமல் பாதியில் நிற்கிறது என்று அழுகிற பிள்ளைகளுடைய வீடு கட்டப்பட வேண்டும், பிள்ளைகளுடைய படிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்களே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேண்டும், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஆம், குழந்தை பாக்கியம் இல்லை என்று அழுகிறவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் என் தகப்பன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் பிரிந்து இருக்கிறதா? கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கேன்னு அழுதுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் அதன் மேலே இறங்கி வரும். தேவன் சொன்னதை மறந்து போக வேண்டாம். முதலாவது, கர்த்தருடைய கற்பனை நியமங்களின்படி நடப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். இரண்டாவது, அந்நிய ஜாதியாரோடு நான் கலந்து கொள்ள மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரத்தை செய்வேன் என்று நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. மூன்றாவதாக, ஓய்வு நாளை நான் ஆசரிப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான்காவதாக, கர்த்தருக்கு வருடத்தில் ஒரு முறை என் வருமானத்தின் மொத்த பகுதியில் 1/3 கொடுப்பேன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க. ஐந்தாவதாக, காணிக்கையை சரியாக தேவனுடைய பாதத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று. ஆறாவதாக, முதற் பலன், முதற்கனி கர்த்தருக்கு நான் கொடுப்பேன் என்று. ஏழாவதாக, தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று. எட்டாவதாக, தேவனை கனப்படுத்துவேன் என்று. பிரியமானவர்களே, இதை நெகேமியா முழு மனதோடு மக்களோடு இணைந்து உடன்படிக்கை செய்து கொண்டு முத்திரை போட்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறியது. உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நீங்க எடுங்க. ஆண்டவரே, நான் எதுல நான் விட்டுட்டேன்? நீர் கொடுக்கப்பட்ட இந்த 8 காரியத்தில் எதிலே நான் சரியாக செய்யல? ஓய்வு நாளை விட்டுட்டேனா? அந்நியரோடு இணைக்கப்பட்டிருக்கேனா? கற்பனையை கை கொள்ளலையா? 1/3 நான் கொடுக்கலையா? காணிக்கை சரியா கொடுக்கலையா? என் முதற் பங்கை நான் கொடுக்கலையா? தசமபாகம் சரியா கொடுக்கலையா? உண்மை கனப்படுத்தலையா? இதுல நான் எதை நான் விட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு நீங்க தெளிவான முடிவெடுப்பீங்கன்னா இன்றைக்கு மாபெரும் விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது. நான்
இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. தகப்பனே, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டிக்காரனுக்கு போகுதே. என் பணம்லாம் நான் இழந்துட்டேனே, என் நிலத்தை இழந்துட்டேன், என் நகையை இழந்துட்டேன், என் சொந்த பந்தங்களை இழந்து விட்டேன், எனக்கு அருமையானவர்களை இழந்து விட்டேன், என் வாழ்க்கை நடுத்தரில் நிற்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அருமையான மகளுக்காக உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யார் யார் இருதயத்துல பாரத்தோடு நோக்கி பார்க்கிறார்களோ இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அன்பு பிள்ளையே, உன் மீது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை உன் மீது இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், யாரும் என்னிடத்தில் அன்பாக இருப்பதில்லை, அந்நீரோடு நான் பிணைக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களே, இந்த கற்பனையின்படி நடக்க முடியவில்லை என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களே, என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே மக்கி போய் இருக்கிறது. நான் எப்படியெல்லாம் ஜெபித்தேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன், இன்றைக்கு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே, என் பிரச்சனை மாறுமா என்று ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பார்க்கிறார். அன்பு மகள் மகாலட்சுமி, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். இப்பொழுது உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை மறைகிறது. உங்க பிரச்சனை மறைகிறது. அது எப்படி மறையும்? எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்க குடும்பத்தின் பிரச்சனையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் அதை மாற்றி போட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குகிறது. அழகான கண்கள், அழகான கைகள் எனக்கு இருந்தும் நான் வேலைக்கு போக முடியாத அளவிற்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு நோய் வந்து விட்டதே. அந்த பாரத்தை என்னால் தாங்க முடியலையே, என் குடும்பம் சீரழிகிறதை என் கண்ணால் நான் பார்க்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கிற ஒரு தகப்பன், கர்த்தர் உங்களை தொடுகிறார். இன்றைக்கும் பூரண விடுதலை உண்டாகிறது. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பாவோட கரம் தொடுகிறது. அப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டு உங்க பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற தாய்மாரை கர்த்தர் காண்பிக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது. கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க குடும்பத்துல உண்டு. இது நடக்குமா? நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை செய்யுங்க. அப்பா, என்னையும் ரட்சிங்க, என் பிள்ளையையும் ரட்சிங்க, எங்க குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், குடும்ப ஜெபம் உண்டாகட்டும், எங்க குடும்பத்துல நிம்மதி வரட்டும். கேளுங்க. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்துல உடை தருகிறேன். பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல உடை தருகிறேன். போவெளியே என்று கட்டளையிடுகிறேன். இந்த குடும்பத்தை அலக்கழித்து கொண்டிருக்கிற செய்வினை கட்டுகள், ஏவுதல்கள், பிசாசினுடைய கிரியைகள், மனுஷிக பொறாமைகள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல விலகி போ. இந்த நோயினால வேதனைப்பட்டு கொண்டு எனக்கு இந்த வலி அடிக்கடி வருது, நான் செத்துடலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற பிரபு, கர்த்தர் உன்னை தொடுகிறார். நீ சாக வேண்டியதில்லை. கர்த்தருக்கு நீ வேண்டும். நீ கர்த்தருக்கு சாட்சியா நிற்க போற. தேவன் உன்னை இப்பொழுது விடுதலையாக்குறார். இனி எந்த ஒரு நோய் உனக்கு வராது என்று கர்த்தர் உறுதியாக கட்டளையிட்டு கூறுகிறார். அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபிக்கிற அத்தனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிழலாடி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய மகிமை உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள். எதை வாஞ்சித்தீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த கட்டளைகளின்படி, நியமங்களின்படி நடப்பேன் என்று வாக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கீழாகாமல் மேலாமல் அப்படியே செய்வார் ஆண்டவர். இழந்த எல்லாவற்றையும் 100 மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். அப்பா, நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். நீ எவர்களை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.